என்பதுதான் அந்த பாணி மன்னனுடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லலாம். முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டு மொரோக்கோவுக்கும் இன்னபிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கிறிஸ்தவர்களால் துரத்தி அளிக்கப்பட்டதற்கு முஸ்லிம்களின் சில குற்றங்களை செய்தார்கள். அதுதான் காரணம் என்று வேறு சொல்கிறார். அப்படி என்ன முஸ்லிம்கள் குற்றங்களை செய்துவிட்டார்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்களானால் வேறுதான் அதற்கு சொல்லக்கூடிய பதில். ஒன்று, அகதிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குளித்து முழுகி சுத்தமாக இருந்தது அவர்கள் செய்த ஒரு பாவம். ஏனென்றால் சுத்தமாக இருப்பது என்பது கிறிஸ்தவர்களை அறியப்படாத ஒன்று. ஐரோப்பிய உலகத்திலே ஒரு யாராவது எப்போதாவது முகத்தையும் கையையும் காலையும் தலையும் சுத்தமாக இருந்தால் சொல்வாங்களாம், இவனுக்கு பெரிய முஸ்லிம்கள் நினைப்பு, எப்ப பார்த்தாலும் முகத்தையும் கையையும் காலையும் கழுவிட்டு ஒரே சுத்தம் பேசிக் கொள்ளுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் ஐரோப்பிய உலகத்திலே இருந்தது. வேறு சொல்றார், முஸ்லிம்கள் ஐரோப்பியாவில் இருந்து ஸ்பெயினில் இருந்து விரட்டி அளிக்கப்பட்டதற்கு அவர்கள் செய்த இன்னொரு பிழை என்னவென்றால் எல்லா மதத்தவர்களையும் சமமாக நடத்தியது. இதை நான் சொல்லவில்லை, வேறு சொல்றார். வேறு வாசகங்களுக்கு அப்படியே சொல்றார். மத சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் மனசாட்சிக்கு சுதந்திரம் கிடைப்பதை மற்ற எல்லாவற்றிலும் வேறாத முஸ்லிம்கள் கடைபிடித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த உரிமைகளை துருக்கியரும் மற்ற முகமதியரும் துருக்கியர்கள் மாற்றமல்ல, இதர முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேரும் இதை இவருக்கு கீழே வாழ்ந்த உரிமைகளுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இது பிடிக்காமல் ஸ்பானிய கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு உலகத்திலே என்ன பெயர்? முஸ்லிம்கள் என்றால் இந்த உலகம் அவர்களை எப்படி பார்க்கிறது? மத சைத்தன்மையவர்கள், தீவிரவாதிகள், கொடூரமானவர்கள், இஸ்லாமிய அடையாளங்களான தொப்பியையும் தாடியையும் ஒருவர் சுமந்து சென்றால் அவர்களுடைய மதத்தின் தலைவரே எங்கேயாவது வண்டியை ஏற்றுமாறு ஓடிவிட்டு தொப்பி தாடி என்று தொலைக்காட்சியில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மதசைத்தன்மையற்றவர்கள் இங்கே யார் என்று உலகத்தை இன்றைக்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக அன்புக்குரியவர்களே, அவர்களெல்லாம் தாண்டி நாம் வாழ்கிற நாட்டுக்கு வரும் எம்ஜிஆரின் பாடப்புத்தகங்களில்